ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம ருத்ரகீதம் படித்தோம். ருத்ரகீதைனா சிவபெருமான் பகவானை குறித்து பாடியிருக்காங்க. நிறைய கீதையெல்லாம் இருக்குது. பகவத்கீதா, அஷ்டவக்ர கீதா, கோபி கீதா, உத்தவ கீதா, அந்த மாதிரி ருத்ரகீதா ரொம்ப அழகழகான பிரார்த்தனை. இன்னைக்கு என்ன ஸ்லோகம்? 34வது பதம். நம பங்கஜநாபாய பூதசூஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூடஸ்தாய ஸ்வரோஷிஷே. சிவபெருமானுக்கு முதல்ல பொய் அகங்காரம் கிடையாது. சிவபெருமானுக்கு பொய் அகங்காரமே இல்லை. அவர் தூய்மையானவர், அவர் மங்களமானவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைணவர்களே முதல் தரமானவர். சிவ தத்துவத்தை உணர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. சிவபெருமானுடைய தனித்தன்மையை அவ்வளோ சுலபமாக சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. அது பாகவதம் படிக்கும்போது தான் அவருடைய உன்னதமான நிலை என்னன்னு புரியும். பாகவதம் படிக்கும்போது தான் சிவபெருமானுடைய உன்னதமான நிலை. அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர். பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 12 மகாஜனம். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத பீஷ்மோ ஜனகோ வையாசகி பலிம்பயம். 12 பேர். ஸ்வயம்பு பிரம்மதேவா, நாரதர், சம்பு மகாதேவர், ஸ்வயம்பு நாரத சம்பு, குமாரா 4 குமாரர்கள், கபிலர் கபில வாசுதேவர் தேவகுதியின் புதல்வர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபில மனு 14 மனுக்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபில மனு பிரகலாத் பக்த பிரகலாதர், பீஷ்ம பிதாமகர், ஜனகதேவர், ஜனக மகாராஜ். ஜனக மகாராஜும் சீதாவோட தந்தை. அவர் பகவத்கீதையிலே பகவான் சொல்றாரு. பகவத்கீதையிலே பகவான் உதாரணம் கொடுத்த பக்தர் அவர் தான். பாருங்க, கிருஷ்ணரே ஒரு பக்தரை ரெக்கமெண்ட் பண்றாரு, இவரை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ எவ்வளோ பெருமை அவருக்கு, எவ்வளோ புகழ் வருது. ஜனக மகாராஜர் கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நீ ஜனகரை போன்ற மன்னரை ஃபாலோ பண்ணும். அப்படியே ஒரு பகவான் மேலே பக்தி இருந்து, அது ஜனகருக்கு அவ்வளோ பக்தி இருந்ததுனால தான் ராமச்சந்திர பிரபு அவருக்கு மருமகனாக வந்தார். பகவானே மருமகனாக வந்தார். அந்த சீதாதேவி பூமாதேவி அவங்களுக்கு குழந்தையாக வந்தார். அதனால் பகவானுடைய பக்தனாக இருக்கிறது, தூய பக்தர்கள் பகவானே கவர்ந்துடுவாங்க. பகவான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனன்ட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு? நீங்கள் ஜனகா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவர் 12 மகாஜன் ஒருவர். கிருஷ்ணரை பற்றிய தத்துவங்களை புரிஞ்சுக்கணுன்னா இந்த மகாஜனங்களை ஃபாலோ பண்ணதான் புரியும். கிருஷ்ணர் யாரு, அவருடைய தெய்வீகமான லீலைகள் என்ன, அவருடைய உன்னதமான குணங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த 12 மகாஜனங்களோட அடிச்சுவட்டை பின்பற்றினாதான். இந்த 12 மகாஜனங்கள் அடிச்சுவடு அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரவங்களை பின்பற்றினாதான் நமக்கு கிருஷ்ண தத்துவம், சிவ தத்துவம் இதெல்லாம் புரியும். ராதா தத்துவம், கிருஷ்ண தத்துவம், சிவ தத்துவம், ராதா தத்துவம், விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், நாம தத்துவம், சக்தி தத்துவம் இதெல்லாம் புரியும். இந்த ஆச்சாரிய பரம்பரால கேட்கணும். இல்லாட்டி ஒன்றும் புரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். அப்போது சிவபெருமான் வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைணவர்களே முதல் தரமான பக்தர் அவர். எப்படி கங்கைன்னு சொன்ன, நதின்னு சொன்னா கங்கை, கங்கையோட ஒரு புனிதமான நதி கிடையாது. நதினா கங்கை, மலைனா ஹிமாலயம், இமயமலையோட உயர்ந்தது கிடையாது. அது மாதிரி விரதம்னா ஏகாதசி, அது மாதிரி பக்தர்னா மகாதேவ் சிவபெருமான். அப்போ சிவபெருமானுடைய தனித்தன்மை என்னது? அவர் 12 மகாஜனங்கள் ஒருவராக இருக்காரு. பகவானுடைய பக்தர்களே உயர்ந்த முதல் தரமான பக்தராக இருக்காரு. அவர் பகவானுடைய குண அவதாரமாக இருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 வேலையை செய்யறதுக்காக பகவானை தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். அப்போ பிரம்மதேவரும் மகாதேவரும் பகவானது வேறானவங்கள, பகவானும் இல்லை. அதான் ஒன்றானது வேறானது சைத்தன்மா அப்படி தத்துவம். அச்சிந்திய பேதா அபேத தத்துவா. அச்சிந்தியா மீன் இன்கன்சிபிள் பொட்டன்சி. அச்சிந்தியானா எல்லையற்ற சக்தி வச்சுட்டு இருக்கிறார். பகவானுடைய சக்தியெல்லாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டதில்லை, அவர் எல்லையற்ற சக்தி. அதை இங்கேயும் சொல்றாரு சிவபெருமான். என்ன சொல்றாரு? பூத சூஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாசு கூட ஸ்வரோஷிஷே.
சிவபெருமான் சொல்றார், நீங்களே புலன்களையும் புலனோச்சி பொருட்களையும் கட்டுப்படுத்துவோராக இருக்கின்றீர்கள். நீங்களே எங்கும் எதிலும் வியாபித்திருக்கும் வாசுதேவன், எங்கும் எதிலும் வியாபிச்சிருக்க. அப்போ அந்த மாதிரி எல்லையற்ற சக்தியை தான் முடியும். பகவான் இங்க இருக்காரு, நம்ம பக்கத்தில் இருக்காரு, நம்ம தூரத்தில் இருக்காரு. இதோ நசிங்கா பர்தோ நசிங்கா எத்து எத்தியாமித தோ நசிங்கா பாஹி நசிங்கா ஹிருதய நசிங்கா நரசிங்கா மாதியும் சரணம். அவர் இல்லாத இடம் எங்க? அடுத்த மகாஜனம் பிரகலாதர் என்ன சொல்றாரு? எல்லா பக்கம் பகவான் இருக்காரு. இந்த தூண்ல இருக்காரு, அது தூண்ல இருக்காருன்னு சொன்ன. स्वयंभू नारद सबु कुमारो कपिलो मनु प्रहलाद भीष्मा பிரகலாதர் பீஷ்ம ஜனகர் வையாசகி சுகதேவ் கோஸ்வாமி அண்ட் யமராஜ் இவங்க 12 பேரும் பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர். இவங்க என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா பகவான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. பகவான் அவங்களுக்கு முழு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பகவான் மேல அன்பு செய்கிறாங்க. கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர்கள். அதனால தான் பாகவன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. இந்த 12 பேர் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்க பகவானுக்கு பிரியமான பக்தர்கள். அது மாதிரி இந்த மாதிரில சிவபெருமானுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. அவர் 12 மகாஜனத்தில் ஒருவர். அவர் வந்து வைணவர்களே முதல் தரமானவர். அவர் வந்து ருத்ர சம்பிரதாயங்கிற சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயம் பகவான் உணருது. அது ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர் ருத்ர சம்பிரதாயம், அதோட ஆச்சாரியர். இப்போ வழக்கத்தில் அதிகமாக இல்லை ருத்ர சம்பிரதாயம். அதில் விஷ்ணு சுவாமின்னு ஒரு ஆச்சாரியர் வந்தார். அதாவது இந்த நம்மளுடைய சம்பிரதாயம் வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்மளது வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயம். பிரம்மாவே தோற்றுவிச்ச பகவான்கிட்ட நேரடியாக வேத ஞானத்தை பெற்று பிரம்மாவே தோற்றுவிச்ச சம்பிரதாயம் பிரம்ம மாத்வம். அதில் மாத்வாச்சாரியர் ஆச்சாரியர். அப்புறம் லக்ஷ்மி தேவியே பகவானை உணர்றதுக்கு தோற்றுவிச்ச சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம். அவருடைய ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரியர். அதுக்கப்புறம் வந்து குமார சம்பிரதாயம். பிரம்மாட்டிருந்து வேத ஞானம் பெற்றுக்கொண்ட 4 குமாரர்கள், நாரதர், பிரம்மா, இந்த உயர்ந்த ஆத்மாக்கிட்டிருந்து பகவானை பற்றி தத்துவங்களை கேட்டுட்டு அதை பிரச்சாரம் பண்ணாங்க 4 குமாரர்கள். குமார சம்ஹிதான் இருக்கு, சனத்குமார சம்ஹிதா. அதில் ஆச்சாரியர் வந்து நிம்பார்க்க சுவாமி. அப்புறம் ருத்ர சம்பிரதாயம். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை மகாதேவரே பரப்புவதற்காக ஒரு சம்பிரதாயம் தோற்றுவிச்சார். அதில் தான் விஷ்ணு சுவாமின்னு ஒரு ஆச்சாரியர் வந்தார். அப்போ இந்த 4 சம்பிரதாயம் பகவான்கிட்ட நேரடியாக பகவானுடைய பிரியமான பக்தர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. பிரம்மா, லக்ஷ்மி தேவி, குமாரர்கள், ருத்ரர். இவங்க 4 பேருமே பகவான் வேறானவங்க இல்லை, பகவானோட ஒன்றானவங்களும் இல்லை. பிரம்மா பகவானுடைய குணாவதாரம், பகவான் தோன்றிய முதல் ஜீவராசி, அந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். 12 மகாஜனங்கள் ஒருவர். லக்ஷ்மி தேவி பகவானுடைய சக்தி. 4 குமாரர்கள் பகவானோட சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். ருத்ரர் பேசுற மாதிரி மகாதேவர் வந்து அவரும் பகவானுடைய குண அவதாரம், வைணவர்களே உயர்ந்தவர். இப்படி இந்த 4 பேரும் பகவானது ஒன்றானவங்க வேறானவங்க. அச்சிந்திய பேதா அபேத தத்துவா, ஒன்றானது வேறானது. அப்போ சிவபெருமானுக்கு இவங்க 4 பேருக்குமே கர்வம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் 2ஆம் ஸ்கந்தத்தில் பார்க்கலாம். பிரம்மாவுக்கு கர்வமே இல்லை. நான் தான் படைப்பு கர்த்தா, நான் தான் உயிர்வாளிகளாக படைக்கிறேன், என்னோட உயர்ந்த ஒரு அதிகாரி கிடையாது, அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே சிவபெருமானுக்கு கர்வமே இல்லை. சிவபெருமான் வந்து கர்வமே இல்லாத, துளி கூட கர்வம், அகந்த, ஆணவம், பொய் கர்வம், அகங்காரம் எதுவும் கிடையாது. ரொம்ப பணிவான பக்தர், ரொம்ப தெய்வீகமானவர். அவர் போய் பகவானுடைய பக்தர்களை போய் நேரடியாக வாழ்த்துறார். நம்மளாவது பார்த்தா தான் வாழ்த்து சொல்லுவோம். இப்போ பார்த்தாவது வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ டிவோட்டிஸ் மத்தியில் பார்த்தா கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனால் ஒரு பக்தருடைய பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தர்களை வந்து வாழ்த்து சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா சேவை பண்ணுறீங்க, ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவ் கி. வந்து அப்ரிஷியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ரிஷியேஷன் பண்ணணும். டிவோட்டிஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், பக்தர்களை வந்து உற்சாகப்படுத்தணும்.
பரவாயில்ல, நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையை கூட நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து இப்படிலாம் பக்தி சேவை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாழ்த்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் தேடி போய் வாழ்த்து சொல்கிறார் பிரச்சேதர்களுக்கு. பிரச்சேதர்கள் பகவானுடைய பக்தர்கள், அவரை தேடி போய் வாழ்த்து சொல்கிறார். நீங்கள்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். அவங்க காட்டுக்கு போயிருக்காங்க, நீங்கள்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் பகவானை வழிபடுறதுக்காக வந்திருக்கீங்க, அதனால நீங்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. நீங்கள் பகவானை வழிபட வந்ததுனால நீங்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு அவங்கள வாழ்த்து சொல்கிறார். அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு சிவபெருமான் தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். பகவானுடைய பக்தர்களை சிவபெருமான் தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களை உற்சாகப்படுத்துறார். எப்படி பக்தர்கள் எப்படி உற்சாகம் அடைவாங்க? பகவானுடைய புகழ் பாடுனா பக்தர்கள் உற்சாகம் அடையும். பௌதிகவாதி எப்படி உற்சாகம் அடைவாங்க? அவங்கள பற்றி புகழ் தான் உற்சாகம் அடையும். இதுதான் வித்தியாசம். பௌதிகவாதிக்கு பக்தருக்கு என்ன வித்தியாசம்னா, பௌதிகவாதி தன்னை புகழ்ந்தா, ஓ வெரி குட், இவர் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அவங்க குசி ஆகிடுவார். நீங்கள் யாரையா போய் சொல்லி முகஸ்துதி பண்ணி பாருங்க. இந்த பௌதிக உலகத்தில் யாரே போய் உங்களை மாதிரிலாம் யாரும் இல்லைங்கெல்லாம் சொல்லி பாருங்க. ஓ எஸ் எஸ், வெரி நைஸ், இவர் என்ன நல்லா புகழ்றாரு அப்படின்னு. சரி, உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன வேணால் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கேன், ஏன்னா புகழ்ந்துட்டார் இல்லையா. ஒருத்தர் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ராஜா முகஸ்துதி பண்ணுவார். ராஜா புகழ்ந்துட்டு ராஜா சன்மானம் கொடுப்பார். ராஜா உங்கள் ஆட்சி இப்படி, நீங்கள் அப்படி அப்படிலாம் சொன்ன உடனே ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, என்ன வேணாலும் தரேன். அந்த மாதிரி தான் வாமனதேவ் பண்ணார். வாமனதேவ் போய் பலி மகரிஷி தானம் வாங்க போனார். முதல்ல பலி மகாராஜா புகழ்ந்து பாடுறார். ஓ பலி சக்கரவர்த்தி, உங்கள் தாத்தா பிரகலாத் ஒரு பெரிய பக்தர், உங்கள் அப்பா ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா, அவர் தேவர்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சார், அந்த மாதிரி வம்சத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஓ இந்த குட்டி பையன், இந்த சின்ன பிராமண பையன் என் ஃபேமிலி பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானே. சரி ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் என்னனாலும் கொடுக்க தயாராக இருக்கேன் இல்லையா. அதுதான் ஜட உலகம். ஜட உலகத்தில் நம்மளை யாரா புகழ்ந்தா நம்ம என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கும். நம்ம இகழ்ந்தா ஏற்றுக்கவே முடியாது. இகழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அவமானப்படுத்திட்டா அவ்வளோதான், காலத்துக்கு மறக்க மாட்டோம். இவர் தான் அன்றைக்கி அப்படி சொன்னார், பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும். இவர் தான் சொன்னார், இவர் தான் சொன்னார், பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போது இன்னும் இந்த கட்டுண்ட நிலையில் இருக்கிறனால புகழ்ச்சி இகழ்ச்சியில் நம்மளால் விடுபட முடியல. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, இதில் விடுபடணுங்கிறார். இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் இதுலேருந்து விடுபட்ட பக்தர் தான் எனக்கு பிரியமானவர்னு சொல்கிறேன். ஏன் சிவபெருமான் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர்? அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன் சிவபெருமான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்னா, அவர் இந்த மாதிரி பாதிப்பாளர்கள், புகழ்ச்சி இகழ்ச்சி இன்பம் துன்பம் மான அவமானம் எதையுமே அவர் பாதிக்காது. அவர் தன்னை உணர்ந்தார். அதான் அவர் மகாதேவ், மகாஜன். அதனால அவருக்கு இங்கே கர்வமே இல்லை. நான் போய் பகவானை புகழணுமா, நானே சிவபெருமான் ஆச்சே, நானே இந்த அழிவுக்கு கடவுளாச்சே, நானே எல்லாம் பண்ணுறேனே அப்படிங்கிற நான் இந்த அகந்தை இல்லை சிவபெருமான இடத்துல. அதனால தான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். நான் என்ற அகந்தை இல்லாதனால தான் சிவபெருமான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அவருக்கு பகவான் மேலே எந்த ஒரு துவேஷமோ இல்லை பகவானுக்கு நான் சமமானவனாகவோ, தன்னை பகவானுக்கு சமமானவனாகவோ இல்லை பகவானோட உயர்ந்தவனாகவோ கருதுவதே இல்லை. எப்போவுமே தன்னை பகவானுடைய சேவகனாக தான் நினைக்கிறேன். அதனால தான் சிவபெருமான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். எப்போவுமே அவர் கிருஷ்ணர் மேலே அன்பு, கிருஷ்ணன் மேலே அன்பு, அந்த பிரேமத்திலே இருக்கார். அவர் எப்பவுமே கிருஷ்ணாவோட லீலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமான பக்தர். எங்கெல்லாம் பகவானுடைய கஷேத்திரம் இருக்கோ அங்கே மகாதேவ் இருப்பார். பகவானுடைய லீலைகளை தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். கிருஷ்ணர் இது மாதிரி பூகோளத்தில் பூமியில் போய் லீலை பண்ண போகிறாரு, கிருஷ்ணர் பூமியில் போய் லீலை பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு அந்த லீலைகள்லாம் பார்க்கணும், அந்த லீலைகளை பங்கு கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போ கிருஷ்ணருடைய அரண்மனை இருக்குது. எங்கன்னா விருந்தாவனத்துலேருந்து நந்தகவுன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு சின்ன மலை மேலே இருக்கும் கிருஷ்ணாவுடைய அரண்மனை. அங்கே தான் கிருஷ்ணர் தோன்றினார். யசோதா அம்மாவுக்கும் தேவிக்கும் குழந்தையார் அந்த அரண்மனையில். ஆக்சுவலி கோகுலத்தில் தோன்றினார். அதுக்கப்புறம் இந்த நிறைய அரக்கர்களாக வந்துட்டே இருந்தாங்கன்னு சொல்லி இந்த பூதனா அகாசுரா அவங்களாம் வரும். அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க.
வீடு மாற்றி போயிட்டாங்க. கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்திலேருந்து அங்கே போயிட்டாங்க நந்தகாவ். அந்த மலை வந்து சிவபெருமான் தான். அவர் சிவபெருமான் வந்து அந்த பர்வத ரூபத்திலிருந்து பகவான் லீலைகளை தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் எப்போவுமே. அவ்வளோ அன்பு அவருக்கு பகவான் மேலே. அதனால தான் இங்கே பாருங்க, அவருக்கு வந்து அகங்காரமே கிடையாது. அவர் ஒத்துக்கிறார், ஓ பகவானே, நீங்கள் உமது நாபியிலிருந்து வந்த தாமரை மலரின் அதிலிருந்து படைப்பிற்கே மூலாதாரமாக விளங்குகின்றீர்கள். நான் படைப்புக்கு மூலாதாரம் இல்லை. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சிவன் தான் படைப்புக்கு ஆதாரம். இல்லை, அவர் இப்படி சொல்கிறார் பாருங்க, நீங்கள் தான் சொல்கிறார் பகவான். நிறைய பேர் இன்னைக்கு சிவபெருமான் தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. சிலர் வந்து சக்தி பார்வதி தான் எல்லாம், தேவி தான் எல்லாம். சிலர் தேவியை வழிபடுறவங்க தேவி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. சிவபெருமான் வழிபடுறவங்க அவர் தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. கணபதியை வழிபடுறவங்க அவர் தான் ஆதி மூலம் நினச்சிட்டு இருக்காங்க. சுப்பிரமணியரை வழிபடுறவர் அவர் தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சிவபெருமான் என்ன சொல்றாரு, இல்லை நீங்கள் தான் எல்லாமே. இதுதான் பொய் கர்வமற்றது. கர்வம் இல்லை, அகங்காரம் இல்லை. அவர் ஒத்துன்றாரு, பகவானே நீங்கள் தான் எல்லாம். இந்த பிரபஞ்சத்துக்கு படைப்பு காரணமே நீங்கள் தான். ஏன்னா பகவான் இல்லைன்னா எங்கிருந்து பிரம்மா வந்தார்? நான்முகனை நாராயணன் தான் படைத்தான். நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தார். சங்கரன் எங்கிருந்து வந்தார்? பிரம்மாட்டிருந்து வந்தார். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பகவான் இருந்து. அப்போ ஆதி மூலம் யாரு? கிருஷ்ணா. அதான் வேரை கண்டுபிடிக்கிறது. வேறு கண்டுபிடிக்கிறது என்னது? ஒரு மரம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதோட வேறு தான் காரணம். அந்த வேறுனால தான் மரம் நிற்கிது. எப்படி ஒரு மரத்துக்கு வேறு ஆதாரமாக இருக்கோ, அந்த ஆணி வேறு, அந்த ரூட், டீப் ரூட் இருக்கு இல்லையா, அந்த வேரில் தான் அந்த மரமே நிற்கிது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கிருஷ்ணர் தாங்கிட்டு இருக்கார். மத்த பரதரம் நான் கிஞ்சிதஸ்தி தனம் ஜெயா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை அர்ஜுனா. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கு. எப்படி இந்த துளசி மாலையில் உள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒரு நூல் இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த துளசி மணிலாம் நிற்கிது, அதுதான் தாங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நூல் கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்க்காதனால நிறைய பேருக்கு தெரியல, ஓ எல்லாம் தானாக நடந்துட்டு இருக்குன்னு. தானாக நடந்துட்டு இருக்குங்க. அப்போ இந்த படைப்புக்கு ஆதாரம் கிருஷ்ணா. அதான் இங்க சொல்லியிருக்கு, காரணவசாய் விஷ்ணு. காரணவசாய் காரணம், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பிரபஞ்சமே அவர்கிட்ட தான் தோன்றுது. நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவருடைய ரோமத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் இருக்கு. அந்த காரணவசாய் விஷ்ணுக்கு ஆதாரம் யாரு? அந்த நாராயணருக்கு, மகாவிஷ்ணுக்கு ஆதாரம் யாரு? கிருஷ்ணா. அவர் தான் மூல நாராயணா. கிருஷ்ணர் தான் மூல நாராயணா. கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தன் தான் ஆதி புருஷன். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். அதை இங்க பிரம்மாவும் உறுதிப்படுத்துறாரு. பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களும் மகாஜனும் உறுதிப்படுத்திருக்காங்க. இங்க சொல்றாரா, கிருஷ்ணா உங்க நாபிலிருந்து வந்த தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டு மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க தான் ஆதாரம். இந்த 7 14 லோகங்கள், எண்ணற்ற அண்டங்கள், எண்ணற்ற அண்ட சராசரங்கள், எண்ணற்ற படைப்புகள், இதுக்கெல்லாம் நீங்க தான் ஆதாரமா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்தா பிரம்மா வந்து செகண்டரி கிரியேஷன் பண்றாரு. பிரம்மா 2வது படைப்பு செய்யறாரு உயிர்வாளிகளை. அதுவும் எப்படி? அதுவும் பகவான் அனுகிரகத்தினால. பகவான் இந்த அறிவு கொடுக்குறாரு. தேனே பிரம்மகதையாதி கவியே முக்கியந்தி அச்சோரைய. அவர் இதயத்திலிருந்து கொண்டே பகவானுக்கு ஒரு வேத அறிவு கொடுத்தாரு. அதனால பிரம்மனால படைக்க முடிச்சுது. பகவான் அவருக்கு சக்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி மகாதேவர் சொல்றாரு, அந்த பிரம்மருக்கும் நீங்க தான் ஆதாரம், படைப்புக்கும் நீங்க தான் ஆதாரம், அதனால எனக்கும் நீங்க தான் ஆதாரம். மகாதேவர் யார்கிட்ட இருந்து வந்தாரு? பிரம்மாட்ட இருந்து வந்தாரு. பிரம்மா யார்கிட்ட இருந்து வந்தாரு? கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தாரு. அதனால பகவானே, நீங்களே உமது நாபியிலிருந்து, யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உலகத்துல ஒரு குழந்தை வரணும்னா ஒரு ஆண் பெண் சேரணும். ஆண் பெண் கல்யாணம் பண்ணி சேர்ந்தாதான் குழந்தை உற்பத்தி ஆகும். ஆனா கிருஷ்ணர் வந்து பிரம்மாவை உருவாக்கணும் முடிவு பண்ண உடனே லக்ஷ்மியோட உதவி அவருக்கு தேவையில்லை. லக்ஷ்மியோட உதவியே இல்லாம கிருஷ்ணருடைய நாபிலிருந்தே வந்தார் பிரம்மா. அதான் கிருஷ்ணா. அவருக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. அதான் அவருடைய சக்தி, அச்சிந்திய சக்தி. அப்போ அதனாலதான் பிரம்மா வந்து ஸ்வயம்பு.
பிரம்மாவுக்கு ஏன் ஸ்வயம்புன்னு பேர்னா அவர் சுயமா பகவான்றது தோன்றினார். ரைட். ஸோ அதனால நீங்களே உற்பத்தி பண்ண அந்த பகவானுடைய நாபிலிருந்து தாமரை தண்டு வந்து அதில் பிரம்மா வர்றார். அப்போ பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறார். அதுதான் கிருஷ்ணர் வந்து சர்வ காரணம். ஹி இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ். பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா காரணத்துக்கும் மூல காரணமாக இருக்கார். அப்புறம் நீங்கள் புலன்களையும் புலனோச்சி பொருட்களையும் கட்டுப்படுத்தும் உயர்ந்தவராக. சிவபெருமான் அடுத்து என்ன சொல்கிறாரு? அப்போ சிவபெருமானுடைய தூய்மையான மனசு, அவருடைய உயர்ந்த தெய்வீகமான குணம், அவருடைய பக்தி தோண்டு என்ன நீங்கள் தெரியுது. அவருக்கு கர்வம் இல்லாதவங்களால தான் இப்படி பிரார்த்தனை பண்ண முடியும். கர்வம் இல்லாதவங்க, அகங்காரம் இல்லாதவங்க, ஆணவம் இல்லாதவங்க, அவங்க தான் இப்படி பிரார்த்தனை பண்ண முடியும். அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒன்றும் காரணம்லாம் இல்லை, நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த புலன்களுக்கு நீங்கள் தான் எஜமானன், புலன்களை நீங்கள் தான் வழிநடத்தும். ரிஷிகே ஈஷா, புலன்களுக்கு எஜமானன், புலன்களை வழிநடத்துபவர். புலனுறுப்பு பொருட்கள் புலன்கள் ரெண்டையும் ஆளக்கூடியவர், கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான். 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுறு பொருட்கள், தொடுதல், நுகர்தல், வாசனை, பார்த்தல், கேட்டல், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, இந்த மாதிரி எல்லாம் அந்த புலன்களுக்கு எஜமானன் அவர் தான். புலன்களை வழிநடத்துகிறோம் அவர் தான். புலன்ப பொருட்களும் அவர்கிட்ட தான் வந்திருக்கு. அதனால அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு? என் புலன்கள் எப்பவும் உங்க சேவையிலே இருக்கணும், என்னுடைய புலன் எப்பவுமே உங்க சேவையிலே இருக்கணும். ஏன்னா புலன்களை செயற்கையாக கட்டுப்படுத்த முடியாது. புலன்களுடைய பிரச்சனைனா அது புலன்ப பின்னாடி ஓடுது. இது நேச்சர். புலன்கள் வந்து புலன் நுகர்வு பொருட்கள் அது வந்து அட்ராக்ட் பண்ணுது, கவருது புலன்களை. இங்கே ஒரு அழகான இது இருக்குது, அழகான அது இருக்குது அப்படின்னு புலன்கள் அது பின்னாடி ஓடுது. அதனால தான் யோகிகள் ஞானிகளாக புலன்களை கட்டுப்படுத்த தவம் பண்ணுறாங்க, கடும் முயற்சி பண்ணுறாங்க. சில நேரம் ஜெயிக்கிறாங்க, சில நேரம் தோத்துடுறாங்க. அதனால செயற்கையான முறையில் புலன்களை கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அதான் எப்போவுமே நான் உங்கள் சேவையில் இருக்கணும். இந்த புலன்கள் வந்து புலன்களை கட்டுப்படுத்த நீங்கள் தான். அதனால கிருஷ்ணா, என் புலன்கள் எப்பவும் உங்கள் சேவையிலே இருக்கணும். அப்புறம் கிருஷ்ணா, நீங்கள் தான் அந்த வாசுதேவ சர்வமிதி. அந்த வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானிக்கு பல ஜென்மமாயிடும். ஒரு ஞானி வந்து வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஜென்மமாயிடும். ஆனால் பக்தியில் வந்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பார்த்தீங்களா? ஒரு ஞானி வந்து வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்க பல பிறவி எடுக்கணும். ஆனால் பக்தர்கள் பாகவதம் திறந்த உடனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், அந்த பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன். அப்போ ஞான யோகத்துடைய இறுதி நிலை பக்தியில் ஆரம்பம். ஞான யோகத்தில் பல ஜென்மங்களாக முயற்சி பண்ணி ஒரு உணர்வு வரும், வாசுதேவ சர்வமிதி. இவர் தான் நான் தேடிட்டு இருந்தேனா? ஒரு ஞானி தவங்கள் விரதங்கள்லாம் செஞ்சு பல பிறவிக்கு அப்புறம் நான் வாசுதேவனை தான் தேடிட்டு இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பல பிறவி ஆகுது. ஆனால் பக்தர்கள் வைஷ்ணவ சங்கத்தில் வந்து பக்தர் சங்கத்தில் வந்து நம்ம பாகவதம் திறந்தோடனே தெரிஞ்சு போயிடுது, வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும். புத்தக பாகவதம், பக்தர் பாகவதம், இந்த 2 சங்கம் இருந்ததுன்னா ஈஸியாக புரிஞ்சிடலாம். வாசுதேவன் அதுக்கு காரணம். வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பரயோகா, வாசுதேவ பரந்தர்ம, வாசுதேவ பரோக, அதே ஃப்ளோ இருக்கு பாகவதத்தில். வாசுதேவன் தான் எல்லாமே. அப்போ இங்க சிவபெருமான் சொல்றாரு, நீங்க தான் எங்கும் வியாபிச்சிருக்கும் வாசுதேவன். ரொம்ப அமைதி. பகவான் ரொம்ப சைலண்டா இருப்பார். அவர் கடைக்கன் பார்வையிலே பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சிடறாரு. நாமளா இருந்தால் தையா தக்கான்னு குதிப்போம் இல்லையா? பகவான் அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே பிரபஞ்சம் இயங்கிடுது. அதுக்கு ரொம்ப அமைதி, சைலண்டா இருக்கு. நம்ம பக்தர்களும் சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருக்கிறதுனா வாயில வந்து பிளாஸ்டிக் ஊத்திட்டு இருக்கிறது இல்லை. கிருஷ்ணர் தவிர எதுவும் பேசக்கூடாது. அன்னெசரியா டாக் பண்ணணும், தேவையில்லாத பிரஜல்வா பண்ணக்கூடாது. கிருஷ்ணரை பற்றி பேசணும், பாகவதம் பேசணும், பகவத்கீதா பேசணும், பகவானுடைய நாமரூப குணாதிசயங்களை பேசணும், வைணவருடைய குணங்களை வர்ணிக்கணும். அதுதான் வாய். மற்றபடி பலன்னு வேற எதாவது பேசுறதுக்கு இல்லை. நீங்கள் சுய பிரகாசம் உடைய ஜோதியார், பிரம்ம ஜோதிக்கு அவர் தான் ஆதாரம். சுய பிரகாசம். நிறைய பேர் என்ன இருக்காங்க, சிவன் வந்து ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் இல்லை. சிவபெருமான் ஒளி வடிவானவர் கிடையாது, ஜோதி வடிவானவர் கிடையாது. அவருக்கு ரூபம் இருக்கு,
சிவபெருமானுடைய ரூபம் ரொம்ப உன்னதமானது. அவருடைய ரூபம் வந்து நித்தியமானது. அவர் ஆன்மீக உடல் இருக்கார். சிவபெருமானுடைய உடல் பௌதிகமானது இல்லை, அவர் ஆன்மீக உடல். ஏன்னா அவர் எப்பவுமே 24 hours பகவானை நினைச்சிட்டு இருக்கார். அதனால அவர் ஆன்மீகமானவர். 24 மணி நேரம் சிவபெருமான் பகவானை நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் ஆன்மீகமானவர். அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பகவானை பற்றி தான். அதனால அவருடைய சரீரம் ஆன்மீகமானது. ஏன்னா கிருஷ்ணனுடைய சரீரம் ஆன்மீகமானது. யார் ஒருத்தர் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க ஸ்பிரிச்சுவலைஸ்ட் ஆகிட்டே ஆன்மீகமாகிட்டே இருப்பாங்க. பௌதியத்தோட கலங்கள்லாம் போயிட்டே இருக்கும். கிருஷ்ணரை நினச்சிட்டு கிருஷ்ணருக்கே சேவை பண்ணிகிட்டே இருந்தோன்னா, நம்ம புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பௌதிக உடலேருந்து இது ஆன்மீகமாக மாறி ஆன்மீக உடலுக்கு போயிடலாம். தேவையில்லாமல் இந்த பௌதிக உடல் எடுத்துட்டோம். தேவையில்லை அன்னெசரியாக இந்த உடல் எடுத்துகிட்டு கஷ்டப்படு காலோட பேசிட்டு இருந்தேன். இந்த உடல் எடுத்துகிட்டு போய் விடாதுங்க. தேவையில்லாமல் இந்த உடல் எடுத்ததுனால எவ்வளோ பிரச்சனை. அப்போ இந்த உடலை ஆன்மீகமாக மாற்றணும். இந்த பௌதிக உடலை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு போகணும். ஆன்மீக உலகத்துக்கு போனால் தான் ஆன்மீக உடல். ஆனால் சிவபெருமான் கைலாசத்தில் இருக்கார். எப்படி அவருக்கு ஆன்மீக உடல்? ஏன்னா அவர் எப்பவுமே பகவானுடைய நினைவில் இருக்கிறதுனால அந்த கைலாச தாமும் சரி சிவபெருமானும் சரி ஆன்மீகமானவர். அவ்வளோ பியூர், அவர் தூய்மையானவர், மங்களமானவர். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீங்கள் அந்த பிரம்மஜோதிக்கு பகவான் தான் ஆதாரமாக இருக்கு. இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். இந்த பிரம்மஜோதிங்கிறது பகவானுடைய உடல்லேருந்து வரக்கூடிய தேஜஸ். பாருங்க, நீங்கள் சுயப்பிரகாசம் உடைய தேஜஸ். ரோஷிஷா மீன்ஸ் தேஜஸ். சுரேஷ், ரோஷிஷா, சுரேஷ்னு பேர் வைப்பாங்க. சுரேஷ், ரமேஷ், அதில் தேஜஸ். அந்த தேஜஸ் அது பகவானுடைய உடல்லேருந்து தான் வருது. பிரம்மஜோதிக்கு அவர் தான் ஆதாரம். அதெல்லாம் நீங்கள் 6 வகையான மாற்றங்களுக்கு ஆளாவதில்லை. இந்த ஜட உடல் எடுத்துக்கிறது 6 வகையான மாற்றம் உண்டு. தாயினுடைய கருவில் தோன்றி கொஞ்ச நாள் தங்கி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ணி வறட்சி குறைஞ்சி இறந்து போயிடும். அப்புறம் பசி, தாகம், கவலை, அறியாமை, முதுமை, மரணம், நோய், இந்த மாற்றத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஆன்மீகமானவர். கிருஷ்ணருடைய உடல் ஆன்மீகமானது. பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால இந்த ஜட உடல நமக்கு இருக்கிற மாதிரி மாற்றங்கள்லாம் கிருஷ்ணா கிடையாது. அவர் எப்பவுமே இளமையா இருக்காருன்னு சொல்ற. நவயௌவனம். நமக்கு நவயௌவனம் இல்லை, நமக்கு ஜரா வந்துடும். தேகினு அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. நமக்கு குழந்தை பருவம் உண்டு, இளமை உண்டு, ஜரா முதுமை உண்டு. கிருஷ்ணருக்கு கௌமாரம் யௌவனம் நவயௌவனம். அந்த இளமையை தாண்டதே இல்லை அவர். அதனால கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணங்களை பாடுறதுல பேசுறதுல சிவபெருமானுக்கு அவ்வளோ அலாதி பிரியம், ஆனந்தம். அவர் போய் வலிய போய் அவர் பக்தர்கள்ட்ட போய் பேசுறாரு. அது 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. சிவபெருமான் இந்த பிரஜேதர்களை தேடி போய் அவங்ககிட்ட போய் பகவானை புகழ்றாரு. ஏன்னா 2 பக்தருக்கும் சந்தோஷம். கேட்குறவங்களுக்கு சந்தோஷம், பேசுறவங்களுக்கு சந்தோஷம். ஓ, இதோ வைஷ்ணவர் வந்திருக்காங்க, இந்த வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேட்கலாம் அப்படிங்கிறது கேட்குறவங்க சந்தோஷம். பேசுறவங்க இதோ உங்கள் பக்தர்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷம். 2 பேருமே துச்சந்திச்சா ரமந்திச்சா. மச்சிதா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த ஷமாம் நித்தியம் துச்சந்திச்சா ரம். சொல்றவங்க கேட்கறவங்க 2 பேருமே ஆனந்தம் அடைகிறாங்க. ஏன்னா பகவானுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே பகவானை கேட்டுட்டே இருக்கணும். அதுதான் அமிர்தம். எவ்வளவு தடவை கேட்டாலும் சலிக்காது. பகவானுடைய பக்தர்கள் பகவானை கேட்டுட்டே இருக்கல ஆனந்தம் அடைகிறாங்க. இன்னொரு பக்தர் என்ன பண்றாரு, பேசிட்டே இருக்கல ஆனந்தம் அடைகிறார். பரிட்சைத்து கேட்டுட்டே இருக்காரு, சுகதேவ கோசால் பேசிட்டே இருக்காரு. அது மாதிரி இங்கே மகாதேவர் போய் இந்த பிரச்சேதர்களை பார்த்து, இவங்கெல்லாம் பகவானுடைய பக்தர்களாச்சே, இங்கே பகவானை தவம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, அப்போ இவங்களுடைய இது வந்து நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் பேசுகிறார், அவங்களை உற்சாகப்படுத்துறாரு. எப்படி கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணம், அவருடைய அச்சிந்தியா, அவருடைய எல்லையற்ற சக்தி, அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிக்கிறார். அப்படியே 10 வாய் கொண்டு வர்ணிக்கிற மாதிரி. அது பிரச்சேதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது மகாதேவர் வந்து அவர் எப்பவுமே பகவானுடைய லீலைகளை பாடிட்டே இருக்கார், தியானம் பண்ணிட்டே இருக்கார். அது மூலம் அவர் பேரானந்தம் அடைகிறார். அதை கற்றுக்கணும். சிவபெருமான்ட்டு என்ன கற்றுக்கணும்? பொய் அகங்காரம் கிடையாது, பொய் கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது. அவர் வந்து நான் பகவானுடைய சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட பகவானுடைய புகழ பாடுறேன். நான் வந்து ஒரு நாள் பகவானுக்கு சமமானவன் இல்லை, நான் வந்து பகவானுடைய சேவகன், அவருடைய பக்தர், நான் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன். அந்த மாதிரி நான் அவர் மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நான் உங்ககிட்டயே அன்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி பகவான்கிட்ட அன்பாக இருக்கீங்களோ அது மாதிரி என்கிட்ட அன்பாக இருப்பீங்க. நான் எப்படி பகவான்கிட்ட அன்பாக இருக்கணும் அதே மாதிரி உங்ககிட்ட அன்பாக இருப்பேன். இதுதான் சிவபெருமானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்குள்ள தொடர்பு. சிவபெருமான் வந்து பக்தர்கள் கொண்டாடுறாங்க, ஏன்னா அவர் பகவானுக்கு பிரியமானவர். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இதோ இங்கே ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, இவர் பகவானுக்கு பிரியமானவர், அந்த பக்தரை வந்து கொண்டாடுறாரு. இப்படி எல்லாருமே கிருஷ்ணனுடைய புகழ் பாடி பேரானந்தம் பண்ணி. சிவபெருமான் வந்து எந்த இடத்துலையுமே வீண் கருவம் கொண்டதே இல்லை. எங்கேயுமே படிக்க முடியாது. பாகவதத்தில் எந்த புராணத்தில் தான் சிவபெருமான் வந்து ஆணவம் கொண்டாரு கருவம் கொண்டாரு பார்க்கவே முடியாது. இப்போ ஆனந்தத்தில் எப்போ இருப்பார். அவர் எப்பவுமே பகவான் லீலைகளை பாடி நடிச்சுட்டு. அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். சிவபெருமான்ட்டு என்ன கற்றுக்கணும், சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் வந்து இப்படி பகவானுடைய லீலைகள்லாம் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாங்களும் அந்த லீலைகளை கேட்கணும், படிக்கணும், நினைக்கணும், பாடணும், ஞாபகம் வச்சுக்கணும். பகவானை மறந்துடக்கூடாது, பகவானுடைய தாமரை பாதத்தை மறந்துடக்கூடாது. அவர் நாமத்தில் ருச்சி வரணும். நாம சொல்கிறதுல ருச்சி வரணும். எப்போவுமே பகவான் நாமத்தில் பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இருந்தா ஸ்ரீமத் பாகவதம் கி, ருத்ர கீதம் கி, பிரமாத் கி. ஓகே.